பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். இதை எழுதினவங்க சார்ல்ஸ் டிக்கன்ஸ். புக் 3யோட சம்மரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 and 2 வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புக் 3 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ சார்ல்ஸ் வந்து ஃப்ரான்ஸுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. அவர் போகும்போது அந்த வழியில் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, அங்கே நிறைய கலவரம் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதனாலேயே இவரால் உள்ளே போக முடியல. ஆல்ரெடி இவர் ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் அப்படின்றதுனாலையும் இவர் மேலே நிறைய பேர் கோவத்தில் இருக்கிறாங்க. இவரை உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. லூசி கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு லெட்டரை இவர் காமிச்சதுக்கு அப்புறம் தான் இவரை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இவர் அங்கே போனதுக்கப்புறமா இவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்நாச் பண்ணது எல்லாமே இவருக்கு அப்புறம் தான் தெரிய வருது. இவருக்கு வேறு வழியே இல்லாமல் ஏதோ அவர் வந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கிறாரு. வழியிலேயே அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரிஸ்டோக்ராட்டிக்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் சார்ல்ஸையும் அரெஸ்ட் பண்ணி லா ஃபோர்ஸ் பிரிசன் அப்படின்ற ஒரு பிரிசனில் வச்சுருப்பாங்க. பிரிசனில் வச்சுருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுனால டிஃபார்ஜ் கிட்ட அவர் ஹெல்ப் கேட்பார். நீங்கள் எப்படியாவது இந்த விஷயத்த லாரி கிட்ட சொல்லிடுங்க, அவர் வந்து அதை பார்த்துக்குவார், எங்கள் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஃபார்ஜ் வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இவர் ரொம்ப அப்செட்டாக இருப்பார். அந்த ஜெயிலில் வந்து இவரை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவாங்க. இவரால் அங்கே இருக்கவே முடியாது. ரொம்ப அப்செட்டாக இருப்பார். ஒரு ஸ்மால் டார்க் ரூமில் தான் இவரை செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ லாரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த டவுனோட கண்டிஷன் வந்து இவ்வளோ மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த டைமில் தான் லூசி அண்ட் மேனட் வந்து அவரை தேடி வருவாங்க. அப்படி லூசியும் மேனட்டும் லாரி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய ரெவல்யூஷனரிஸ் வந்து அவங்க இருக்கிற அந்த பில்டிங்கை சுற்றி ஆக்கியபை பண்ணிப்பாங்க. நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் தூக்கி வீசுவாங்க. நிறைய வெப்பன்ஸ்லாம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பேங்க்குக்கு உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு இவங்களை எப்படியாவது சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. லாரி வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு டாக்டர் மேனட் கிட்ட, லா ஃபோர்ஸ் பிரிசனில் தான் சார்ல்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இந்த ரெவல்யூஷனரிஸ்லேயுமே சில பேருக்கு டாக்டர் மேனட் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணி சார்ல்ஸை எப்படியோ வெளியே எடுத்துருவாங்க. அவர் பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். இப்போ மேனட் அண்ட் லூசி அப்பா பொண்ணு 2 பேருமே அவங்களோட சேஃப்டிக்காக அந்த பேங்க்கில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. லாரி தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். இப்போ இவங்களை பார்த்துக்கணும் அப்படின்னா அவருக்கு இதனால் கெட்ட பேர் வரும். ஏன்னா சார்ல்ஸ் வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டிக், அவரோட ஃபேமிலியை இவர் பார்த்துக்கிட்டாருன்னா இவருக்கு கெட்ட பேர் வரும்ன்றது அவருக்கு தெரியும். இருந்தாலுமே இவங்க மேலே இவருக்கு ஒரு லவ் அண்ட் கேர் உண்டு. அதனால சரி ஓகே, நம்ம அவங்கள பார்த்துக்கணும், என்ன கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க கூட நிற்பார். இப்போ அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன். எப்போவுமே சுற்றி ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் லாரி என்ன பண்ணுவாருன்னா, அவர் கூட வேலை பார்த்தார் இல்லையா ஜெரின்னு ஒரு பர்சன், அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்களை அனுப்பி வைப்பாங்க. இப்போது டார்னே, அதாவது சார்ல்ஸ் இருக்கார் இல்லையா, சார்ல்ஸ் வந்து லூசிக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா 2 மெசேஜ் இருக்கும். ஒன்று என்னென்னா, மேடம் டிஃபார்ஜ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க மேலே ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது, அதை அவங்க எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி ஒரு மோட்டிவோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். செகண்ட் என்ன எழுதியிருப்பாருன்னா, டிஃபார்ஜ் வந்து உன்கிட்ட, அதாவது லூசி கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, ஸோ நீ அவங்கள மீட் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரியும் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ரெவல்யூஷனரிஸ் எல்லாருமே சார்ல்ஸ் மேலேயும் அவங்களோட ஃபேமிலி மேலேயும் அவங்கள மாதிரி இருக்கிற எல்லா ஹை கிளாஸ் பீப்புள் மேலேயும் ஒரு கோவத்தோடையே இருப்பாங்க. இப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் சார்ல்ஸ் மறுபடியும் இப்போ ப்ரிசனில் தான் இருக்கிறான். ஆல்மோஸ்ட் 1 year 3 months அவன் ப்ரிசனில் இருக்கிறான். அவன் அந்த ப்ரிசனில் இருக்கிற டைமில் டாக்டர் மேனட் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறாரு. அவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் ஆயிடுறாரு. அவ்வளோ ஏர்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்தாலும் அவரோட மருமகன் அவரால் ப்ரிசன்லேருந்து வெளியே கொண்டு வரவே முடியல. டெய்லியும் லூசி போய் அவரை மீட் பண்ணுறா. வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் அவங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்கிறாங்க. லூசி அங்கே போனாலே அங்கே இருக்கிற மேன் எல்லாருமே அவளை த்ரெட்டன் பண்ணுறது, ரொம்ப அவளை இல்ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி டெய்லி அவள் போய் அவனை பார்த்துட்டு வரான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனை ஜெயிலேருந்து வெளியே எடுக்க முடியலேன்னு சொல்லி. ஒரு வழியாக 1 yearக்கு அப்புறமா சார்ல்ஸோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. சார்ல்ஸுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துட்டதுனால சார்ல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எல்லாரும் ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா சந்தோஷமாக இருக்கும்போது மேடம் டிஃபார்ஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஃபேமிலியோட ஹாப்பினஸை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட தாட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க கரெக்டாக லூசியோட வீட்டுக்கு வராங்க. 4 மென்னோட வராங்க. அதில் போலீஸும் இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து
இப்போ லூசியோட வீட்டுக்கு வந்து மறுபடியும் சார்ல்ஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 3 பேர் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெரி அப்புறம் லூசியோட சர்வெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஒயின் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போய் சிட்னி கார்ட்டனை மீட் பண்ணி இந்த மாதிரி சார்ல்ஸ் அரெஸ்ட் ஆன விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்லி, ஏன்னா அவர் ஒரு லாயர் இல்லையா, ஸோ சிட்னி கார்ட்டன் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த இடத்துல தான் அவங்க ஜான் பர்ஸ்னு ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அவர் இப்போ ஒரு இங்கிலீஷ் ஸ்பையாக இருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் யாருன்னா ரோஜர் கிளே. ஃபர்ஸ்ட் புக்கில் ஜெரி அவரோட பையன் கூட பேங்க்கு போகும்போது ரோஜர் கிளேன்னு ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டு தான் அவரை அடக்கம் பண்ண போகிற மாதிரி ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த ரோஜர் கிளே தான் இப்போ ஜான் அப்படின்னு சொல்லி கெட்டப் போட்டு இங்கே சுற்றிட்டு இருப்பார். இதை இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நீ ரோஜர் கிளே தானே, நீ ஏன் ஜான்னு சொல்கிற அப்படின்னோடனே இவங்க எல்லாருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜெரி வந்து ஃபர்ஸ்ட் புக்கில் ஒரு ஒர்க் பண்ணுவார் இல்லையா, நைட்டு போயிட்டு இந்த கிரேவ் யார்டில் போய் இறந்த டெட் பாடிஸ் எல்லாம் தோண்டி எடுப்பார். அந்த மாதிரி ரோஜர் கிளே இறந்த அன்னைக்கும் இவர் போய் தோண்டி பார்க்கும்போது அங்கே அவரோட டெட் பாடி இருந்திருக்காது. ஸோ இது எல்லாமே ஒரு ஆக்டிங், ரோஜர் கிளே இறந்து போகல அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணுவார். இந்த உண்மை எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ஜான், அதாவது ரோஜர் கிளே இருக்கார் இல்லையா, அவரை இவங்க த்ரெட்டன் பண்ணுவாங்க. நீ மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா உன்னோட ஐடென்டிட்டியை நாங்கள் ரிவீல் பண்ணிடுவோம், அப்புறம் போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அவர் ஒரு ஸ்பையாக இருக்கார். 2 சிட்டிஸ்க்கும் பிரச்சனை போயிட்டுருக்கிற நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக இவங்க தான் காரணமாக இருப்பாங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக உயிரோட விட மாட்டாங்க. அதனால நாங்கள் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ சிட்னி கார்ட்டன் வந்து இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவார். ஆல்ரெடி அவருக்கு வந்து லூசியை பிடிக்கும், அப்புறம் லூசியோட பொண்ணை ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்கள் ஃபேமிலியே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நினைப்பார். இவருக்குள்ளே நிறைய லாங்கிங்னஸ் இருக்கும், நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாமே இருந்தாலுமே இந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உண்மையான சோல். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பார். நெக்ஸ்ட் டே கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வரும்போது அங்கே எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, 3 பேர் கேஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் ஒன்று வந்து மிஸ்டர் டிஃபார்ஜ், இன்னொன்று மேடம் டிஃபார்ஜ், இன்னொன்று யாருன்னா டாக்டர் மேனட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் மேனட் எழுந்து ஆச்சரியத்தோடு அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி கேஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவர் கைப்பட எழுதின ஒரு லெட்டரை வந்து அவங்க எவிடன்ஸாக வச்சுருக்குறாங்க. இந்த லெட்டர் எப்போ கிடச்சிருக்குன்னா, இந்த ஃபைட் எல்லாம் போயிட்டுருக்கும்போது, இந்த ரெவல்யூஷனரிஸ் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் மேடம் டிஃபார்ஜ் வந்து 18 வருஷமாக டாக்டர் மேனட் இருந்த ஜெயிலில் போய் தேடி பார்த்துருப்பாங்க. அப்போது இந்த லெட்டர் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, அது அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது, ஓகேவா. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, டிசம்பர் 1757 அப்போது 2 நோபல் மென் அப்படின்னு சொல்லப்படுற நோபலாக இல்லாத 2 மென் வந்து இந்த டாக்டர் மேனட்டை கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு ஹெல்ப்புக்காக கூப்பிடுவாங்க ஒரு நைட் டைமில். அவர் அப்போ டாக்டர்ன்றதுனால அந்த காலத்துலலாம் டாக்டர்ஸ் வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் அந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு பயங்கரமாக காயத்தோடு கிடக்கிறா, இன்னொரு பக்கம் ஒரு யங் மேனும் இருக்கிறாரு. இந்த யங் மேனுக்கு போய் இவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த யங் மேன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னோடய சிஸ்டர் தான் அவங்க, அது என்னோடய சிஸ்டரை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, இந்த 2 நோபல் மேன் அப்படின்னு சொல்லப்படுற இவங்க 2 பேரும் கொலை பண்ணிட்டாங்க, என்னையும் இவங்க தான் அடித்து காயப்படுத்தினது, இப்போ உங்களை இங்கே கூப்பிட்ருக்காங்க, ஸோ எப்படியாவது இதை என் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் இவர்கிட்ட சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே இவருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதுக்கு பலன் இல்லாமல் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இந்த 2 நோபல் மென் யார் அப்படின்னா, ஒன்று சார்ல்ஸ் டார்னியோட அப்பா, இன்னொன்று அவரோட அங்கிள் வந்து இறந்து போயிட்டார் இல்லையா ஆல்ரெடி. அவர் அப்பாவுமே எப்போவோ இறந்து போயிட்டார். பட் டிஃபார்ஜ் எதுக்காக இவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த மேடம் டிஃபார்ஜோட சிப்ளிங்ஸ் தான் இறந்து போன அந்த யங் மேனும் அந்த யங் லேடியும். அதனால தான் அவங்களோட ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே இவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் அந்த லாஸ்ட் சைல்டான லூசியோட பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க. ஆனால் இவங்க யாருமே அதில் இன்வால்வ் ஆகலைன்றது அவங்களுக்கு தெரியும், இருந்தாலுமே அந்த கோவம் அவங்களுக்குள்ளே இருக்குது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா டாக்டர் மேனட் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா,
அவர் தப்பு பண்ண 2 பேருக்காக அந்த லெட்டர் எழுதினார். ஆனால் அது இப்போ அவரோட சன்னின்ல வரைக்கும் பாதிக்கும்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. ஸோ அவர் எவ்வளோ தான் பேசினாலும் அதை எடுத்துக்கவே மாட்டுறாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, சார்ல்ஸை வந்து ஹேங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார்ல்ஸ் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறாரு. லூசி வந்து டோட்டலாக அப்படியே ப்ரோக் ஆகி போய் இருக்கிறா. அவளுக்கு என்ன செய்யனே தெரியல. சார்ல்ஸும் அழுதுகிட்டே இருக்கிறாரு. டாக்டர் மேனட் வந்து லூசியை கன்சோல் பண்ணுறாரு. அவரால் இப்போ அது மட்டும்தான் பண்ண முடியும். அவருக்கே தெரியாமல் அவரோட பொண்ணோட லைஃபுக்கு அவர் இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. இப்போ 2 பேருமே அழுகுறாங்க. யாருக்குமே என்ன பண்ணன்னு தெரியல. இந்த நேரத்தில் தான் சிட்னி கார்டன் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இவர் இப்போ லாரியை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாரு. அந்த டிஸ்கஷனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானும் சார்ல்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கோம் இல்லையா, அதனால் சார்ல்ஸுக்கு பதிலாக நான் அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன், சார்ல்ஸ் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒயின் ஷாப்பில் இருந்து தான் பேசுகிறாங்க. அந்த ஒயின் ஷாப் யாரோடது? மேடம் டிஃபார்ஜோடது. அப்போது மேடம் டிஃபார்ஜ் வந்து சிட்னி கார்ட்டனை பார்த்ததும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க அப்படியே சார்ல்ஸ் மாதிரியே இருக்காங்க இல்லையா, அதனால அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டு, இருந்தாலும் அது ஓகே, அவங்க வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. இவங்க 2 பேரும் பேசி முடித்ததுக்கப்புறமா லாரி இவங்க எல்லாத்தையும் வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹார்ஸ் வெஹிக்கிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு. ஏன்னா சார்ல்ஸை வந்து கரெக்டாக 2 PM ஹேங் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் எல்லாமே இவர் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கிறாரு. இப்போது சிட்னி கார்டன் சார்ல்ஸ் இருக்கிற அந்த ஜெயிலுக்கு அவருக்கே தெரியாமல் அங்கே போயிட்டு சார்ல்ஸை வந்துட்டு அன்கான்ஷியஸ் ஆக்கிட்டு சார்ல்ஸோட ட்ரெஸ் எடுத்து சிட்னி கார்டன் போட்டுட்டு இவரோட ட்ரெஸ்ஸை சார்ல்ஸுக்கு மாற்றி லாரியோட ஹெல்ப்போட சார்ல்ஸை வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. 52 பேரை ஹேங் பண்ண போகிறாங்க. எல்லாரும் லைனாக நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போது சிட்னி கார்ட்டனும் அந்த லைனில் நிற்கிறாரு. ரொம்பவே சந்தோஷமாக நிற்கிறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் லூசி சந்தோஷமாக வாழ போகிறா அப்படின்றத நினச்சி அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாரு. இப்போது மேடம் டிஃபார்ஜ் வந்து என்ன தான் இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சாகணுன்றது தான் இவங்களோட ஆசையாக இருக்கிறதுனால மறுபடியும் அவங்களோட வீட்டை தேடி வராங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தா யாருமே இல்லை. ஏன்னா எல்லாரும் அந்த கோச்சில் ஏறி வெளியே போகிறதுக்காக கிளம்பியாச்சு. சார்ல்ஸையும் அவங்க கூட தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் வழியில் அவங்க செக் பண்ணும்போது அது சார்ல்ஸ் கிடையாது, சிட்னி கார்டன் எங்கள் கூட வராரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி அந்த கோச்சில் எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. இப்போது மிஸ்ஸஸ் டிஃபார்ஜ் அவங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டில் யாருமே இல்லை. ஆனால் அந்த சர்வெண்ட் அங்கே இருக்கிறாங்க. இவங்க கோவத்தில் கன் ஷாட் பண்ணும்போது அது அப்படியே டேர்ன் ஆகி மிஸ்ஸஸ் டிஃபார்ஜ் மேலே பட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த கன்னோட சவுண்டு கேட்ட உடனே அந்த சர்வெண்ட் இருக்காங்க இல்லையா, மிஸ் ப்ராஸ், அவங்களுக்கு வந்து காது கேட்காம போயிடுது. இப்போ இந்த 52 பிரிசனர்ஸ் எல்லாரும் லைனில் நிற்கும்போது அதில் சிட்னி கார்ட்டனும் நிற்கிறாரு. நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே அவர் அங்கே நடந்து போகிறாரு. நிறைய பேர் சுற்றி இருந்து அவர் மேலே கல்லெறிகிறாங்க, எல்லாரும் அவரை திட்டுறாங்க. இருந்தாலும் அது எதுவுமே அவர் காதில் விழவே இல்லை. அவரை தலையை வெட்ட போகிற அந்த நிமிஷம் கூட லூசி சந்தோஷமாக இருக்க போகிறா, குட்டி லூசி, அதாவது அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் சந்தோஷமாக இருக்க போகிறா அப்படின்னு நினச்சி இவர் ரொம்ப சந்தோஷத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து போகிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மேடம் டிஃபார்ஜ் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஆனால் யாருக்குமே அவள் அங்கே இறந்து போனது தெரியவே இல்லை. இப்போ சிட்னி கார்டன் வந்து ஒரு விஷன் யோசித்து பார்க்குறாரு. ஒரு நாள் இந்த ரெவல்யூஷனரிஸ் எல்லாருமே பனிஷ் பண்ணப்படுவாங்க. அவங்க பண்ணுறது தப்புன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே நல்ல ஒரு விதத்தில் மாறுவாங்க அப்படின்றத யோசித்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு சார்ல்ஸாக இருக்கட்டும், அவரோட ஒய்ஃபான லூசி, அவரோட பொண்ணு லூசி, லாரி, டாக்டர் மேனட், இவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாரு. அந்த ஃபேமிலியில் இவரும் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவங்க 2 பேருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பாய் சைல்டு பிறக்கிற மாதிரியும் அந்த பாய் சைல்டுக்கு அவங்க சிட்னி கார்டன் நேம் வைக்கிற மாதிரியும் இவராக யோசித்து பார்க்குறாரு. லாஸ்ட்டாக ஒரு கோட்ஸோட இந்த நாவல் முடியுது. ஸோ 3 புக்கோட சம்மரியும் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.